நம்ம இளவரசிக்கு உலகத்தை சுத்தணும் தான் ஆசை. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். ஆனா அவங்க அப்பா நீ ஒரு இளவரசி, உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருக்குன்னு சொல்லி இவங்களுடைய மக்களுடைய வறட்சியை தீர்க்கிறதுக்காக வேற ஒரு பெரிய இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்களும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லிடுறாங்க. இளவரசரை பார்த்த உடனே இளவரசிக்கு ரொம்பவே பிடிச்சிருது. இளவரசர் ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாரு, தங்கமான ஆளு போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசியும் சரின்னு சொல்லிடுறாங்க. இவங்களுடைய கல்யாண நாளும் நெருங்குது. இவங்க கல்யாண நாள் நெருங்க இவங்களுக்கு ஒரே பதட்டமா இருக்குது. இவங்க கல்யாண நாள் அன்னைக்கு இவங்களுக்கு மலை மேல வச்சுதான் திருமணம் நடக்கும் சொல்லிட்டு நம்ம இளவரசியை மட்டும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இளவரசி கிட்ட அதுவரை இளவரசர் ரொம்பவே அன்பாவும் பாசமாவும் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் அங்க போய் ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சிடுறாங்க. முடிச்சிட்டு கடைசியா அவங்களுடைய ரத்தத்தையும் கலந்து நீ இப்ப எங்க வம்சம் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. இப்போ இளவரசர் ரொம்ப ஆசையா தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா சிரிச்சுட்டு பொத்துன்னு ஒரு பாதாளத்துல போட்டாங்க. இதுக்கப்புறம் இளவரசிக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்க. டாடா பை பை.